ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு போட்டுக்கிறலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருந்துச்சு, அதனால் 2 பச்சை மிளகாவை ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்க்குறதில்ல, அதனால் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் காரமே. வெங்காயத்தை வந்து ரொம்பலாம் வதங்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஓப்பன்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வந்து இந்த நல்லா கண்ணாடி பதம் வர்றதுக்கு அந்த அளவுக்குலாம் வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காயை சேர்த்துக்கிடலாம். கத்திரிக்காய் வந்து நான் வந்து லைட்டாக அந்த க்ரீனும் லைட்டாக வைலட் கலரும் சேர்ந்துருக்கும்ல, கோடு கூட அந்த கத்திரிக்காய் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன சைஸில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து கட் பண்ணால் உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும் கத்திரிக்காய் எப்போவுமே, இல்லாட்டா கருப்பாயிருன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் பார்த்து போடுங்க. பார்க்குறதுக்கு வந்து கத்திரிக்காய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கினோன்னு பார்த்தா கம்மியாயிரும். அதனால் உப்பு வந்து நிறையா போட்டுறாதீங்க. உப்பு போட்டதுனால நல்லா வதக்கி விட்ருங்க காயை. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. கத்திரிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால் வந்து சுத்தமாக தண்ணியே ஊற்றாதீங்க. நிறைய செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சிக்கோங்க. அதுவுமே தேவையில்லை தான். நல்லா மூடி சிம்மிலே வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும், வெந்துடும் கூட. அதனால் வந்துட்டு நல்லா மட்டும் வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ மூடி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும் காய். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. அந்த தோல்லாம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். அப்பப்போ மட்டும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சிட்டிங்கன்னா நல்லா காய் வெந்துருங்க. தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நல்லா நம்ம மூடி வைக்கிறதுலே காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்குல்ல. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க. தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்து அந்த லைட்டாக இருக்கணும். தக்காளி ரொம்ப வதங்கி அந்த தோல்லாம் இல்லாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். காயும் வேகிறதுக்கு இந்த தக்காளியும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வதக்கி விட்டுட்டு. இப்போ பாருங்கள், காயும் வெந்திருக்கு, தக்காளியும் ஓரளவுக்கு வெந்திருக்குல்ல. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அப்பப்போ மட்டும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. கீழேண்டு அடி எண்டு பிடிச்சிடாமல். அதுக்கு தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறணும். லைட்டாக ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. வேகமாக செய்யணும், டைம் இல்லை அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா இதே டேஸ்ட்டில் இதே மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே காய் வதங்கியிருக்கு. அப்பப்போ மட்டும் எடுத்து கிண்டி விட்டுட்டிங்கனாலே போதும். பாருங்கள், சூப்பராக காய் வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒரு சூப்பரான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.